திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெங்களூர் டு அமெரிக்கா ஒரே மெசேஜ் தான். வாடிக்கையாளர் ஹவுஸ் ஓனர் இருவருமே மொத்தமாக அல்வா. வாட்ஸ்அப்பை முடக்கி அதிலிருந்து வேறு நபர்களுக்கு உதவி கேட்பது போல் மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அடிக்கடி நடக்கிறது. இன்ஸ்டாகிராம், இமெயில் உட்பட சமூக வலைத்தளங்களில் மூலம் மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது நடக்கிறது. பெங்களூரில் வீட்டு உரிமையாளரின் வாட்ஸ்அப்பை முடக்கி வாடிக்கையாளர்களிடம் 70,000 ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது என்று இந்த பதிவில் பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் பணம் கேட்டு உங்களுக்கு நண்பர்கள் அவசரத்திற்கு அழைப்பதை பார்த்திருப்பீர்கள். இனி அப்படி யாராவது வாட்ஸ்அப்பில் பணம் தருமாறு கேட்டால் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். மேலும் ஃபோன் நம்பரில் அழைத்து அவர்தான் அனுப்ப சொன்னாரா என்பதை உறுதி செய்யுங்கள். கண்மூடித்தனமாக நம்பி பணத்தை அனுப்ப வேண்டாம். பெங்களூரில் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பை முடக்கி வாடிக்கையாளர்களிடம் 70,000 ரூபாயை மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வீட்டின் உரிமையாளரின் பெயரை சொல்லி பணம் வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறது ஒரு கும்பல். என்ன நடந்தது என்று பார்க்கலாம். பெங்களூர் அன்னபூர்ணேஸ்வரி நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த சுமக்கா கவுடா என்பவர் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இதனால் பெங்களூரில் உள்ள தனக்கு சொந்தமான 2 வீடுகளை அவர் வாடகைக்கு விட்டிருக்கிறார். அந்த வீடுகளில் குமார் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் கமனகண்டாவின் வாட்ஸ்அப்பில் இருந்து குமார் ஸ்வேதாவுக்கு ஒரு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டு இருந்தது. அதில்தான் கூறும் வங்கி கணக்கிற்கு பாக்கி மற்றும் மொத்த வாடகை பணத்தையும் சேர்த்து அனுப்பி வைக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர்களும் அந்த வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பி வைத்தனர். பணத்தை கேட்டவுடன் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள உரிமையாளரை எதுவும் கேட்கவில்லை. ஏனெனில் வெளிநாட்டில் இருக்கும் அவர் வாட்ஸ்அப் வழியாக பணம் கேட்டிருப்பார் என்று தவறாக நினைத்து கொண்டனர். ஆனால் பணம் அனுப்பி பின்னர் இது பற்றி குமார் மற்றும் ஸ்வேதா ஆகிய இருவரும் அமெரிக்காவில் வசிக்கும் உரிமையாளரை தொடர்பு கொண்டு அறிவித்தனர். அப்பொழுதுதான் வாடகை பணம் கேட்கவில்லை என்றும் வாட்ஸ்அப்பில் எந்த தகவலும் அனுப்பவில்லை என்றும் உரிமையாளர் கூறினார். அப்பொழுதுதான் அவரது வாட்ஸ்அப்பை முடக்கி வாடகை கொடுக்கும்படி தகவல் அனுப்பி குமார் ஸ்வேதாவிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக 70,000 பெற்ற மர்ம நபர்கள் மோசடி செய்தது அவர்களுக்கு தெரிய வந்தது. இது குறித்து அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.